கோடைகால விடுமுறையை முன்னிட்டு கோக்லாம் விற்பனை கண்காட்சி ரெசிடென்சி ஓட்டல் அரங்கில் துவக்கம். கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஓட்டல் அரங்கில் கோலாகலமாக துவங்கியது. மே மாத ஷாப்பிங் மேளாவாக துவங்கிய இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள், நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டது. கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சி நடத்தி வருகிறது. இந்நிலையில் கோடைகால விடுமுறை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஓட்டல் அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சி துவங்கியது. மே 10, 11, 12ஆம் தேதி என 3 நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள், பரிசு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றதாக இதன் குழுமத்தின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். நவீன், நான் ஒரு 12 வருஷமாக யோகா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யோகா அகாடமி இது என்னோட ட்ரீம். என்னோடது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பாவோட ட்ரீமும் கூட. 3 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 40க்கும் மேற்பட்ட குழந்தைங்கள் இருக்காங்க. 40 பேருமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ். அப்புறம் நாங்கள் கேலோ இந்தியாவில் ஓப்பனிங் செரமனியில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், செஸ் ஒலிம்பியாவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறையா இடத்துல டிவி ஷோஸ் இது ஃபுல்லுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த நேஷ்னல்ஸ் 36th to 37th நேஷ்னல் கேம்ஸில் நான் 2 கோல்டு மெடல் அண்ட் ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் கேலோ இந்தியா, இப்போ நம்ம சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் ஒரு சில்வர் மெடலும், அப்புறம் உத்தரப்பிரதேஷில் நடந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீக்ல சக்தி சஞ்சனா, அதுக்கப்புறம் தக்ஷியா அவங்க ஆர்டிஸ்டிக் ஸ்பேரில் கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் சித்தேஷ் அவ சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க யோகாவில். ஸோ யோகா இப்போ தான் ஸ்போர்ட்டாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. 2 வருஷமாக கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் காமன்வெல்த், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக என்னோட குழந்தைங்க அந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கோல்டு கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்போம். இதுதான் எங்களோட எய்ம். அண்ட் இன்னும் நிறையா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும். இன்னும் யோகா நிறையா பேருக்கு தெரிவிக்கணும். அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் யோகா ஒரு பேசிக் திங். கண்டிப்பாக எல்லாருமே இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் தான் இவ்வளோ ப்ரைஸஸ் வச்சு நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்திருந்தாங்க. சென்னை, வேலூர், திருச்சி, சிவகங்கை, மதுரை, அதுக்கப்புறம் சேலம், இங்கிருந்துலாம் நிறையா பிளேஸ்லேருந்து என்கிட்ட கற்றுப்பாங்க. நானும் அப்பாவும் தான் கோச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நான் 6 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், அப்புறம் 250+ கோல்டு மெடல்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சக்தி சஞ்சனா அவங்களாம் 100க்கும் மேலே கின்னஸ் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 2-3 கின்னஸ் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பக்கம் போயிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட்டும் இருக்காங்க.
இப்போ வந்து நாங்கள் வந்து 34 கின்னஸ் பக்கம் வச்சுருக்கோம். இந்தியாவிலே வந்து யோகாவில் நிறைய கின்னஸ் வாங்கி வச்சிருக்கிறது நாங்கள் தான். ஒரு 30க்கு மேற்பட்ட கின்னஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் இது கின்னஸ்னாவே வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லுமே தெரியும். அண்ட் இன்னும் நிறைய கின்னஸ் பண்ணணும்னு தான் எங்களோட